students, நம்ம பார்க்கக்கூடிய இந்த problem. Two balls A and B are thrown simultaneously vertically upwards with the speed of 20 meter per second from the ground and P vertically downwards from the height of 40 meter with the same speed and along the same line of motion. ஸோ இந்த இடத்துல சேம் ஸ்பீடுன்னு யாரை சொல்லியிருக்கிறாங்க? பீன்ற பாலும் ஏன்ற பாலோடைய ஸ்பீடில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒரு பில்டிங்கோடைய ஹைட் அப்படின்றதும் இந்த இடத்துல சிம்பிளாக நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லிட்டாங்க, 40 மீட்டர் ஹைட். ஸோ இந்த 40 மீட்டர் ஹைட் தான் இந்த ரெண்டு பாலோடைய மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? ஸோ அப்போது எஸ் அப்படின்ற ஓவரால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை 40 மீட்டர் இங்கே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹைட்டு 40 மீட்டர். ஏ அப்படின்றது கிரவுண்டில் இருந்து வெர்டிக்கலி த்ரோன் அப்வர்ட்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய பாலாகவும், பி அப்படின்றது வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரக்ஷனில் த்ரோ பண்ணக்கூடிய பாலாகவும் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். த்ரோன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். சரிங்களா? ஃப்ரீலி ட்ராப்னா தான் இனிஷியல் வெலாசிட்டி 0. இந்த இடத்துல ஃப்ரீ ஃபால் கிடையாது, த்ரோ பண்ணுறோம். ஏ அண்ட் பி ரெண்டையும் சைமல்டேனியஸ்லி அட் சேம் டைம். ஸோ அப்போ சைமல்டேனியஸ்லின்ற வார்த்தையில் நம்மளுக்கு என்ன தெரியுது? சைமல்டேனியஸ்லி அப்படின்ற வார்த்தையில் டைம் சேமாக இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே டயத்தில் ரீச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வரும்போது அலாங் த சேம் லைன் ஆஃப் மோஷன் அப்படின்னா ஒரே மோஷனில் ஒரே பாதையில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏவும் பியும் ஒரே பாதையில் வரும்போது அட் வாட் பாயிண்ட் டு த பால்ஸ் கொலாய்டு, அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த பால் ரெண்டு என்ன செய்யணும்? கொலாய்டு ஆகணும் இல்லையா? அந்த பாயிண்ட்டை சீன் எடுத்துக்கணும். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க, எந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பால் கொலாய்டு ஆகும்? அதை நம்ம கிரவுண்டில் இருந்து சொல்லணும் அப்படின்னம்னா ஏ அப்படின்ற பால் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு அட் சீன்ற பாயிண்ட்டுக்கு. அதேமாரி ரூஃபில் இருந்து சொல்லணும் அப்படின்னம்னா நம்மளுக்கு பில்டிங்கோட ஹைட்டில் இருந்து சீன்ற இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ண இந்த இடத்த எஸ்பின்னு வேணால் எடுத்துக்கிட்டோம். ஆனால் ரெண்டு இடத்துலையும் எஸ் அப்படின்ற இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? எஸ்ஏ ப்ளஸ் எஸ்பி 40 மீட்டர். சரியாப்பா? இது நம்மளுக்கு மாறப்போகிறதில்ல. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுடைய செகண்ட் ஈக்குவேஷனில் இருந்து நம்ம இதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு என்ன தேவை? டைம் வேணும், இனிஷியல் வெலாசிட்டி வேணும், ஆக்சிலரேஷன் வேணும். ஆக்சிலரேஷன் பொதுவாகவே மேலேருந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஜி. சரிங்களா? ஸோ அதுக்கு கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஜி. அப்போ இங்கே மைனஸ் ஜியில் இருக்கும், மேலேருந்து கீழே வர்ற இடத்துல ப்ளஸ் ஜி. ஸோ ஓகே, இந்த ஈக்குவேஷன் எழுதிடலாம். டி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். டி ரெண்டுக்குமே சேமாக இருக்குது, ஏக்கும் சேமாக இருக்குது, பிக்கும் சேமாக தான் இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. யூ ஈக்குவல் டு 20 மீட்டர் பெர் செகண்ட். மேலேருந்து த்ரோ பண்ணாலும் சரி, கீழே இருந்து நம்ம வெர்டிகலி த்ரோ பண்ணாலும் ரெண்டுக்குமே இனிஷியல் வெலாசிட்டி என்னது தான்? 20 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சின்ற பாயிண்ட்டுக்கான எஸ்ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும், எஸ்பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஏ டு சி அப்படின்றதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது எஸ்ஏ ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கப்பா. யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயரில் யூ என்னது? 20 டி. இந்த ஜி வேல்யூ வந்து நம்மளுக்கு மைனஸ் இல்லையா, அதனால் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு எழுதும்போது மைனஸ் டைம் இங்கே போட்டுருங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை வேணால் ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம். தென் இதே போல் சிமிலர் பேட்டர்ன் பி டு சி, பியிலேருந்து சிக்கு எஸ்பி அப்படின்னு நம்மளுக்கு வெர்டிகலி த்ரோன் டவுன்வர்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது எஸ்பி ஈக்குவல் டு சேம் 20 டி. இந்த இடத்துல ஜி வேல்யூ ப்ளஸ், ஸோ அதனால் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஸோ திஸ் ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டையும் நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளவு மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் 40 மீட்டர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை இங்கே ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் ஈக்குவல் டு எஸ்ஏ ப்ளஸ் எஸ்பி அப்படின்னா ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம ஆட் பண்ணும்போது 20 டி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் 20 டி ப்ளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர்டும் மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல 40 மீட்டர் தான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம்? 20 டி ப்ளஸ் 20 டி 40 டி ஈக்குவல் டு 40 மீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ இந்த டைமை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? டி ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 40 அப்படின்னா நம்மளுக்கு டி ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களாப்பா? ஸோ அப்போ டைம் டோட்டலாக நம்மளுக்கு 1 செகண்ட். ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் நம்ம காமனாக இந்த 1 செகண்ட் அப்படின்றதே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இப்போ. சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி அப்படின்ற வார்த்தையில் டைம் சேம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவேஷன் 1லேருந்து எஸ்ஏ கண்டுபிடிக்கணும்னா 20 டியோட வேல்யூ 1 மைனஸ் ஆஃப் ஜி வந்து நம்மளுக்கு ஆக்சலரேஷன் வித் கிராவிட்டி வேல்யூ ஜி ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 9.8 இன்ட்டு
1 whole square. இந்த 2 9.8 அடிச்சோம்னா என்ன வரும்? 4.9 வருமா? ஸோ அப்போது 20 minus 4.9 அப்படின்றது 15.1 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ SA அப்படின்றது 15.1 மீட்டர் அப்படின்னா இந்த எஸ்ஏன்றது 15.1 மீட்டர்னா ஸோ இந்த ஓவரால் ஹைட் 40லேருந்து நம்ம எஸ்பி அதாவது B to C அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி? டோட்டல் டிஸ்டன்ஸ் 40 மீட்டர்லேருந்து எஸ்ஏவை கழிச்சிருங்க. எஸ்ஏன்றது இங்கே எவ்வளோ பார்த்தோம்? ரீசெண்டாக தான் 15.1 மீட்டர்னு பார்த்தோம். அப்போ 40 minus 15.1 மீட்டர் அப்படின்றது 24.9 மீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களாப்பா? ஸோ இப்படி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தில் எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக பாட்டம் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்களா இல்லை ரூஃப் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களா அப்படின்றது கொஞ்சம் கொஸ்டினை கவனிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்சரை மட்டும் நம்ம என்ன செய்கிற மாதிரி இருக்கும், பிக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதேமாரி தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.